வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா, அப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட். இந்த அப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து என்னன்னாக்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிளாக்ஷிப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்ம் ஆஃப் சப்ரூஜி பலோன்ஜி குரூப், மும்பை பேஸ்ட் கம்பெனி. லெகசி ஆஃப் ஓவர் 6 decades, 60 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரொம்ப நாளாக கட் அவுட்டிகிட்டே இருந்தது. இந்த ஸ்டாக் எப்போ பார்த்தாலும் 52 வீக் லோ 52 வீக் லோன்னு காமிச்சிட்டே இருந்தது. சரி உள்ளார போய் பார்க்கலாம், ஏதாச்சும் வேல்யூ தேருமான்னு பார்த்தேன். சரி ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கேன் டிஸ்கஷனுக்கு. வாங்க பார்க்கலாம். டேஸ் ஹை பார்த்தீங்கன்னா 321, லோ வந்து 315 இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 498, ஆல்மோஸ்ட் 500 இருக்கு. 52 வீக் லோ 315, இப்போ 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 570 இருக்கு. ப்ரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னா 26 இருக்கு. ஓகே தான், ஆவரேஜ்ன்ற மாரி. ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 2.19 கூட ஓகே தான். செக்டர் பிஇ பார்த்தீங்கன்னா 33. ஸோ பிஇ வைஸும் இது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கு. அப்புறம் ஏன் இந்த 52 வீக் லோவில் வச்சு அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஃபர்தராக பார்க்கலாம். கம்பெனி ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டெட்டு கம்மியாக இருக்கு. வீக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஇ லெஸ் தென் 3 இயர்ஸ் ஆவரேஜ். அப்புறம் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 200 days மூவிங் ஆவரேஜ். ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, இது 2024 எண்டில் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் வந்தது எல்லாமே ஒரு மாதிரி ஜிக்ஸாக் தான். அதுலேயும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் 320 லோயஸ்ட் ப்ரைஸ். ஆக்சுவலாக பாஸ்ட் 1 இயராக லோயஸ்ட் ப்ரைஸ் இதுதான். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பை 56% கொடுத்துருக்காங்க. செல் யாரும் கொடுக்கல. அண்டர் பர்ஃபார்ம் 11% கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மைனஸ் தான் இப்போ இருக்கிற ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது. ஐபிஓ ப்ரைஸில் இருந்து இதுவும் ஃபுல்லாக டவுன் ஆயிருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் 318.8 இருக்குது. R1 பார்த்தீங்கன்னாக்கா 322லையும், R3 பார்த்தீங்கன்னா 327லையும் இருக்குது. சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னாக்கா 316லையும், சப்போர்ட் 3 பார்த்தீங்கன்னா 311லையும் இருக்குது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 days 333லையும், 200 days 413லையும் இருக்குது. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 100% பைன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு ஸ்டாக்கில். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபீல்டில் இருக்குது கம்பெனி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரியல் எஸ்டேட் இதெல்லாமே சின்ன மீனை பிடிச்சி போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாரி தான். ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருப்பாங்க. அதனால பீப்புள் எல்லாம் இந்த இந்த ஸ்டாக்கை ஈர்க்கப்படுக்கிறாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா 21லேருந்து 23 24 வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 25ல ஒரு சின்ன டிப்பு தான் வந்திருக்கு. அந்த சின்ன டிப்பே இந்த அளவுக்கு ஸ்டாக் ப்ரைஸை கம்மி பண்ணிடுச்சோ என்னமோ தெரியல. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 50% ப்ரமோட்டட் தான் இருக்குது. அது வரைக்கும் ஓகே. பட் என்னன்னாக்கா ப்ரமோட்டட் இருக்கிற 50%ல் 53%, அதாவது 25% வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு கன்சிடரபிளான விஷயம். ஏன் பிளட்ஜ் பண்ணாங்க, எதுக்காக அவ்வளோ 50% ஆஃப் த ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கி மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அப்புறம் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னாக்கா 12.8% வச்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கூட இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் ஹோல்டிங் வச்சிருக்கிறது நல்ல விஷயம்தான். இந்த பிளட்ஜிங் மட்டும் என்ன ரீசன்னு ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சண்டே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்னால் இதில், அதனால அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஆப்கான்ஸ் பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, விஏ டெக் வேர்பேக்கு, பவர் மேக்கர், வெரிட்டாஸ் இன்ஃப்ரா, நெல்லா இது எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லோயஸ்ட் பிஇனாக்கா வெர்டிஸ் இன்ஃப்ரா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நெல்லான்னு தெரியாது எனக்கு. இந்த கம்பெனியே எனக்கு தெரியாது. இப்போ தான் இதில் 52 வீக் லோ எதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இது பற்றி தெரிஞ்சது. சரின்னு எடுத்துகிட்டு வந்தேன். டெட்டு இந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்கும். ஏன்னா கடன் வாங்கி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு டெலிவர் பண்ணோன்னா பேமெண்ட் வந்த பிறகு அந்த கடனை அடைச்சிடுவாங்க. அதனால கடனை பற்றி இதில் பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக மாடரேட்டான ஸ்டாக் தான். 50% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பிளட்ஜ் ஆயிருக்கு. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் 26 PE ஓகே தான். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் மீடியம் டேர்ம் தான். ஏன்னாக்கா இந்த கம்பெனியில் பிளட்ஜிங் அதிகமாக இருக்கிறதால என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால 320 rupeesன்றது பெரிய விஷயமா இருக்காதுன்றதால 1 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கன்சிடர் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இறங்கும்.
இறங்கும்போது 1, 2ன்னு ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே இதையும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இன்னொரு ஸ்டாக் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, தட்ஸ் ஆல் டுடே. தேங்க்யூ.